ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். குக்கிங் அம்மா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான சூப்பரான நாட்டு கம்பு தோசை தாங்க. நீங்கள் ரொம்ப டல்லாகவும் உடம்பு ரொம்ப சோர்வாகவும் இருக்கா, நல்லா சுறுசுறுப்பாக இருக்கணுமா, நல்லா ஆரோக்கியமாக இருக்கணுமா, மறக்காமல் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களாம் ரொம்ப சோர்வாக கொஞ்சம் படிப்பில் கொஞ்சம் கம்மியாகவும் மக்காவும் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி செஞ்சு கொடுங்க. நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் ஒரு கப் அளவுக்கு கம்பு, அதாவது நீங்கள் திணை கடையிலலாம் பேக்கெட்டாக கிடைக்கும், அரிசி கடையிலலாம். அதே மாதிரி ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி, ஒரு கப் அளவுக்கு, அதாவது கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கோங்க, அரை கப்பு கூட எடுத்துக்கோங்களேன். கொஞ்சம் உளுந்து எடுத்து இதெல்லாம் சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. இந்த மாதிரி நான் நல்லா கழுவிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஊற வைக்க போகிறேன். ஒரு 4 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு 4 மணி நேரம் ஆகிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நல்லாவே நம்மளுக்கு அது நல்லா ஊறி இருக்குது. இப்போ தண்ணி எல்லாத்தையும் மாற்றிட்டு நம்ம கழுவி எடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டும் கழுவுனேன், இப்போவும் கழுவியிருக்கேன். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். நான் இந்த கம்பு நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப எல்லா வகையிலையும் ரொம்ப நல்லது. அதனால் மறக்காமல் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. 2 வீக்ஸுக்கு ஒன்ஸாவது செய்யுங்க. அப்புறம் சுகர் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதெல்லாம் சாப்பிடணும். நான் யூஸ் பண்ணியிருக்கிற கம்பு நாட்டு கம்பு, கடையில் கேட்டால் அவங்களுக்கு தருவாங்க. அதுக்கப்புறம் இருக்கிற அந்த பச்சை அரிசி, அதுக்கப்புறம் உளுந்து இதெல்லாமே இதோட சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வாங்க. நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ அதே பவுலில் நான் எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நம்ம நல்லா சாஃப்டாக அரைச்சிக்கணும். இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. அதாவது நம்ம ரொம்ப இந்த பரப்பரன்னு இருக்கக்கூடாது, நல்லா சாஃப்டாக அரைச்சிக்கோங்க. நம்ம எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நம்ம லாஸ்ட்டாக அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி அலசி அந்த தண்ணியை இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ ஒருக்கா கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் போல் உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நீங்கள் கலந்து விட்டதுக்கு அப்புறமாட்டு நீங்கள் உடனே தோசை ஊற்றிடக்கூடாது. உடனே ஊற்றினா அந்த ஒரு டேஸ்ட்டு நம்மளுக்கு இருக்காது. கொஞ்சம் திணையை பொறுத்த வரைக்கும் நல்லா அதாவது கொஞ்சம் ஒரு 4-5 மணி நேரத்துக்காவது நம்ம அது புளிச்சு போகணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஹெல்த்தியும் நம்மளுக்கு கிடைக்கும், அந்த டேஸ்ட்டும் நம்மளுக்கு வரும். இது ஒரு 4 மணி நேரத்துக்கு நான் அப்படியே மூடி வச்சுட்டேன். இப்போ 4 மணி நேரத்துக்கு அப்புறம் நான் தோசை சுடுறதுக்கு மாவு ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம தோசை ஊற்றுறதுக்கு எடுத்துக்கலாம். நான் ஒரு தோசை கல் எடுத்திருக்கேன். இது கல், இந்த இதில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம லைட்டாக அந்த ஆயிலை எல்லா இடமும் படுற அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மாவு ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி நான் மாவு ஊற்றிருக்கேன். இது ஒரு பக்கம் நல்லா வெந்து வரட்டு. நம்மளுக்கு இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துட்டு இப்போ அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இன்னொரு பக்கம் நம்மளுக்கு வேகிறதுக்காக திருப்பி போட்டிருக்கோம். ஸ்லோலேயே வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க. அப்போ திணையை பொறுத்த வரைக்கும் நல்லா அந்த இது ஸ்லோவில் வச்சுக்கணும். ஸ்பீடாக வச்சிங்கன்னா கரிஞ்சிரும், மற்றபடி அந்த உள்ளதெல்லாம் நல்லா அவியாது. நல்லா கொஞ்சம் ஸ்லோவில் வச்சு இது பண்ணிக்கோங்க. நல்லா முறுமுறுன்னு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. இந்த மாதிரி ஹெல்த்தியான உணவுகளை வீட்டில் உள்ள எல்லாத்துக்குமே சமைச்சு கொடுத்து வீட்டில் உள்ளவங்கள ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. இதுக்கு கார சட்னி, நிலக்கடலை சட்னி, அதுக்கப்புறம் புதினா சட்னி, கடலை சட்னி, தேங்காய் சட்னி எல்லாமே அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும். 1 டைம் மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். அடிக்கடி செய்வீங்க. கண்டிப்பாக வீக்லி 2 டேஸ் அதாவது வீக்லி ஒன்ஸாவது நீங்கள் செஞ்சு கொடுங்க. வேலைக்கு போகிற ஆம்பளைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. ரொம்பவே ஹெல்த்தி.